அலங்காரக்குரியரே, ஔஷதமானவரே, இருமுடிக்குரியரே, ஓம் சுவாமியே, சத்யஸ்வரூபரே, சாந்தஸ்வரூபரே, சர்வாபிஷதாயகரே, சகல ரோக நிவாரண தன்வந்திர மூர்த்தியே, சித்தவரம் தருபவரே, சுவாமியே சரணமையப்பா. என் பேர் எஸ் நந்தன், திருவள்ளூர் பகுதியை சேர்ந்தவன். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷமாக எங்கள் குழு சார்பாக மாலை அணிஞ்சு, அது கார்த்திகை முதல் தேதி மாலை அணிஞ்சு பகவானை தரிசிக்கிறது வழக்கம். நாங்கள் வேண்டுதலை செஞ்சு தர்றாரு பகவான். அதனால் பக்தியாக 41 நாள் கடும் விரதம் இருந்து 2 வேளை பச்சை தண்ணியில் குளித்து வழிபட்டு தினமும் கோவிலுக்கு வந்து ஐயனை தரிசித்து வேண்டுதல் வைக்கிறோம். அவர் நிறைவேற்றி தராரு. சுவாமியே சரணமையப்பா. நானும் என் தங்கச்சி முதல் வருஷமாக மாலை போட வந்திருக்கோம். வேண்டுதல்னாக இப்போதான் முதல் வருஷம் மாலை போட்டிருக்கோம். அப்பாவுக்கு வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிச்சு. அதனால 3 பேருமா மாலை போட வந்திருக்கோம். நானே தங்கச்சி அப்பா. 3வது வாட்டி மணிகண்ட சாமி மாலை போடுறேன். எனக்கு ஃபஸ்ட் டைமாக தெரில. எனக்கு போகிறது நல்லா கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. நான் திருவள்ளூர் சேர்ந்தவன். அதுவும் இல்லாமல் மலவாள் நகரில் இருக்கேன். எங்கள் அப்பா 8 இயர்ஸாக போயின்னு இருக்கார். நான் எங்கள் அப்பா கூட 3வது தடவையாக போகிறேன். சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பக்த கோடிகள் மாலை அணிவித்து வருகிறார்கள். 41 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறும் சபரிமலைக்கு இந்த சன்னதியில் மாலை அணிவித்து இருமுடி கட்டி சுவாமிக்கு நெய்தேங்காய் எடுத்து செல்லும் வழக்கம் காலங்காலமாக இங்கு உள்ளது. அதைத் தொடர்ந்து இன்று பக்தர்கள் அனைவரும் காலை அதிகாலையிலிருந்தே மாலை அணிவித்து விரதம் ஆரம்பித்து இருக்கிறார்கள். சுவாமியின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையப்பெற வேண்டி எங்களுடைய பிரார்த்தனைகள். சுவாமியே சரணமையப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.